ரகரம் வலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சமண தத்துவத்தின் தந்தை ரிஷபதேவர். இவர் வரலாற்று மனிதரா அல்லது புராண புனைவா? ரிஷபதேவர் வரலாற்று மனிதர் என்பதற்கான தரவுகள் பல உள்ளது. அவரை பற்றி பார்ப்போம். ஆதி பகவன், ஆதிநாதர், ஆதி பட்டாரகர், ஆதிமூர்த்தி, சிவகதி நாயகன், ஈசன், எண்குண தலைவன், நான்முகன், சித்தன், அருகன் என இவருக்கு பல பெயர்கள் உண்டு. திருக்குறள் கூறும் ஆதிபகவன் என்பவரும் இவரே. சமண மத புராணங்களில் மட்டும் இவரை பற்றி குறிப்பு இருந்தால் நாம் இவர் புராண புனைவு என்கிற முடிவுக்கு வரலாம். ஆனால் இவரை பற்றி தமிழ் சமண இலக்கியங்களில் அறிவன் என்றும், பாகவத புராணம் பகவான் ரிஷபதேவரை சமண மதத்தின் நிறுவனர் என ஏற்கிறது. யஜுர்வேதம் ரிஷபநாதர், அஜித்தநாதர், நேமிநாதர் ஆகியோர் பற்றி குறிப்பிடுகிறது. வேதங்கள் எழுதப்படுவதற்கு முன்பே ஜெயினம் மதம் இருக்கிறது என்பது அதிசயமல்ல என முன்னாள் இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தனது இந்தியன் பிலாசபி எனும் நூலில் பதிவு செய்துள்ளார். பாலகங்கா திலகர், ஜெர்மானிய அறிஞர் டாக்டர் ஹெர்மன், இத்தாலிய வரலாற்று ஆசிரியர் டெசிடோரி ஜெயின சமயமே பழமையானது என்கிற கருத்தை எழுதியிருக்கிறார்கள். புதைபொருள் ஆய்வாளர்கள் பலர் ஹரப்பா மொஹஞ்சதாரோ அகழ்வாழ்வில் கிடைத்த காசில் நிர்வாண கோலத்தில் நிற்கும் ஒருவரின் உருவம் உள்ளது எனவும், ஸ்வஸ்திக், ஜினாயனமகா என பொறிக்கப்பட்ட முத்திரைகளும் கிடைத்துள்ளதை உறுதி செய்துள்ளனர். பேராசிரியர் டாக்டர் ஹாஜிமே நாகமூரா அவர்கள் எழுதியுள்ள கட்டுரையில், சீன மொழியில் உள்ள பௌத்த நூலான திரிபிடகத்தில் பகவான் ரிஷபதேவரை பற்றி பல குறிப்புகள் உள்ளன. சீன மொழியில் உள்ள ஷட் சாத்திரம் முதல் அத்தியாயத்தில் ரிஷபதேவரை பகவத் என அழைக்கப்பட்டுள்ளது எனவும், ரிஷபதேவரின் சீடர்கள் ஜெயின அறநெறிகளை பயின்று வந்தனர் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீனாவை போல் ஜப்பானியர்களும் ரிஷபதேவரை ரோக்ஷவ் என போற்றி வழிபட்டு இருக்கின்றனர். இலங்கை அனுராதபுரத்தில் கிபி 5ஆம் நூற்றாண்டு வரை ரிஷபதேவருக்கு கோவில் இருந்ததை மகாவம்சம் எனும் நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பேராசிரியர் ஆர்ஜி அர்ஷே என்பவர் டெக்கான் கல்லூரி ஆராய்ச்சி அறிக்கை பக்கம் 229 239 வரை உள்ள பக்கங்களில் தற்போது ஆலாஷா என அழைக்கப்படும் இடத்தில் கிமு 12ஆம் நூற்றாண்டிலிருந்து ரிஷபர் எனும் சிலையை ஆராய்ந்த போது அது ரிஷபதேவர் சிலையாகவே இருந்தது என எழுதியுள்ளார். ரிஷப் என்னும் சொல்லும் ரிஷபதேவரையே குறிக்கும். இக்கருத்துக்கு ஆதாரமாக அந்நாட்டு பணிக்கர் மக்களின் பழமையான கவிதை ஒன்று, பகவான் ரிஷபதேவர் கர்மங்களை வென்று பரிபூர்ண ஞானியானார் என்றும், ஒவ்வொரு கிராம நகரமாக சென்று தர்ம உபதேசம் செய்தார் எனவும் உள்ளது. ரிக்வேதம் 10, 12, 166 ஆகிய சூத்திரங்களும், பாகவதம் 5வது ஸ்கந்தத்திலும், மார்கண்டேய புராணம் அதிகாரம் 50ஆம் பக்கம் 150லும், கூர்ம புராணம் அதிகாரம் 41 பக்கம் 61லும், பிரம்மாண்ட புராணம் பாகம் 1 அதிகாரம் 14 பக்கம் 24லும், வாயு புராணம் பாகம் 1 அதிகாரம் 33 பக்கம் 51லும், ஸ்கந்தம் அதிகாரம் 37 பக்கம் 148லும், சிவபுராணம் அதிகாரம் 4 பக்கம் 24லும், லிங்க புராணம் அதிகாரம் 47 பக்கம் 68லும், விஷ்ணு புராணம் பாகம் 2 அதிகாரம் 1 பக்கம் 77லும் பகவான் ரிஷபதேவரை போற்றப்படுகிறார். சமண புராணங்கள் மட்டுமல்லாமல் மற்ற மத புராணங்களிலும், இந்தியாவில் மட்டுமல்லாமல் பன்னாட்டு அறிஞர்களும் பகவான் ரிஷபதேவரை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளதை வைத்து ரிஷபதேவர் வரலாற்று மனிதர் என்பதற்கான போதிய சான்றுகள் கொட்டி கிடக்கின்றன. இந்த தகவலை ஜீவபந்து ஸ்ரீபால் அவர்கள் எழுதி சென்னை ஜெயின இளைஞர் மன்றம் வெளியிட்ட நூலிலிருந்து நன்றியுடன் பகிர்கிறேன். அது மட்டுமல்ல, வரலாற்று ஆசிரியர்கள் திராவிட ஆரிய போரே இராமாயண கதை என்கிறார்கள். ஆனால் அது உண்மையில் சமண ஆரிய போரே என்பது என் கருத்து. எப்படியெனில், இந்த போருக்கு காரணம் விஸ்வாமித்திரர் போன்ற ஆரிய சந்நியாசிகள் நடத்தும் வேத வேள்விகளை தமிழர்கள் எதிர்த்ததால் என வரலாற்று ஆசிரியர்கள் காரணம் கூறுகின்றனர். புத்தருக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ரிஷபதேவர் அகிம்சை எனும் உயிர் நேயத்தை பரப்புரை செய்தார். ஆகவே வேள்விகளை எதிர்க்க வேண்டிய அவசியம் வருகிறது. எனவே ஆரிய சமணப்போர் என்பதே சரியாகும். வரலாற்று ஆசிரியர்கள் ரிஷபதேவருக்கு மிகப்பெரிய உருவத்தை கொடுத்ததும் மிகப்பெரிய ஆயுளை கொடுத்ததும் தான் அவர் புராண புனைவு என்கிற முடிவுக்கு வருவதாக நமக்கு தெரிகிறது. அவருக்கு பின் வந்த அவர்களின் சீடர்கள், பக்தர்கள்
மிகைப்படுத்தி கூறியதை தவிர்த்துவிட்டு பார்த்தால் வரலாற்று நாயகர், வரலாற்றில் வாழ்ந்த மனிதர் ரிஷபதேவர் என்பது தெள்ளிடை என்பதை சான்றுடன் இப்போது விளக்கியிருக்கிறோம். மீண்டும் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.